வணக்கம், நான் தான் உங்களை யாழ்ப்பாணத்து சுதன். இன்றைக்கு நான் இந்த வீடு என்ன உங்களுக்கு காட்ட போகிறேன்னு சொன்னால், இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் வட்டுக்கோட்டையில் இருக்கிற கோயில். அந்த கோயிலோட பெயர் பங்குரு முருகன் கோயில்னு சொல்லி ஒரு கோயில், முருகன் கோயில். அதை தான் காட்ட போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அமைத்திடுங்க. முதல்ல ஒரு வீடியோ போட்டிருப்பேன், சங்கரத்தை பத்திரகாளி கோயில்னு சொல்லி. அதுதான் இது வயல் சாண்டடத்தோட இருக்கிற கோயில் தான் அது உங்களுக்கு வீடியோவில் போட்டுட்டேன். மற்றது உங்களுக்கு சொன்னேன், உங்களுக்கு அந்த டேங்கும் இருக்குன்னு சொல்லி. இந்த கோயில், அதாவது இந்த பங்குரு முருகன் கோயிலுக்கு கிட்டத்தான் பக்கத்தில் இந்த டேங்க் இருக்குது. இந்த டேங்க்லன்னா இல்லை, இந்த ஊரில் இருக்க சகலருக்கு தண்ணி சப்ளை பண்ணுறவங்க. வாங்க இப்போ போய் அந்த பங்குரு முருகன் கோயிலை பார்ப்போம். அந்த பங்குரு முருகன் கோயில் அதில் தெரியுதா, அதான் பங்குரு முருகன் கோயில்ன்றது. போய் பார்ப்போம். இப்போ பங்குரு முருகன் ஆலயத்துக்கு வந்துட்டோம். போய் பார்ப்போம் எந்த மாதிரி இருக்கான்னு சொல்லி. இங்கேருந்து பார்க்க அந்த டேங்க் தெரியுது. சுற்றி வேற நிறைய சோலை இருக்குது. அது ஒரு ஸ்கூல் பார்த்தீங்கன்னு சொன்னால், இது நாவல் மரம். இப்படியோ போனோம்னு சொன்னால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த கோயிலுக்கு கிட்ட வந்துட்டேன். இதெல்லாம் சிவபெருத்தம்பூ கண்டுகள் எல்லாம் நட்டு வச்சுக்காங்க. சிவப்பு கலர் சிவபெருத்தம்பூ. இப்படியே போனோம்னு சொன்னால் உள்ளுக்கு இதுதான் கோவில். இதில் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு போட் ஒன்று போட்டு கிடக்கு. இது என்னென்னு சொன்னால், பங்குரு நுண்கலை கலாமன்றம்னு சொல்லி ஒரு கலாமன்றம். இது அதுக்குரிய போட் தான் போட்டிருக்காங்க. இந்த கலாமன்றத்தில் சங்கீதம் மற்றது கலை நிகழ்ச்சிகள் சம்பந்தமான சகல வகுப்புகளும் இங்கே நடக்கிறது. கோவிலுக்கிட்ட வந்துட்டேன். இதான் கோவில் முன்தோட்டம். சரியா? மற்றது இந்த கோவிலில் இந்த பார்க்க அந்த டேங்க் தெரியும் உங்களுக்கு. சொன்ன அந்த டேங்க் ஒன்று இருக்குன்னு சொல்லி, தண்ணி டேங்க். அதான் இது. இந்த கோவிலில் ஒரு குட்டி தேரும் எடுக்கிறவங்க, சின்ன தேர், சிற்ப தேர் இல்லை, சின்ன தேர் ஒன்று இருக்கிறவங்க. இதுதான் இது தேர்முட்டி. அதாவது தேர்முட்டின்னு சொல்லி செய்யலை, தற்காலிகமாக செய்து வச்சு பனமரம் சுத்த வர இருக்குது. மற்றது கோவிலுக்குரிய கடவுள் யாருன்னு சொன்னால் முருக கடவுள். தெரியுந்தானே, முருக கடவுள் தமிழ் கடவுள். அதான இங்கே ஒரு சிறப்பு. இப்படியே போனோம்னு சொன்னேன் உங்களுக்கு, அந்த நுண்கலை கலாமன்றம்னு சொல்லி அதில் போட் போட்டுக்கிறது காட்டினேன். அந்த நுண்கலை கலாமன்றம் தான் இது. சரியா? இப்படியே பார்த்தோம்னு சொன்னால், இந்த கோயிலுக்கு வர்ற ஆட்கள் சின்ன குழந்தைகள் வருவினம் தானே, கோயிலுக்கு வருவினம் இல்லை, மற்ற இங்கே இந்த கலாமன்றத்துக்கு வருவினம் வர்றாக்கள் சிறுவர் பூங்கா அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த கோயில் நிர்வாகத்தால். இல்லை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் சிறுவர் பூங்கா. சிறுவர் பூங்கா. நுண்கலை கலாமன்றம். இப்போ எப்படியே போனோம்னு சொன்னால், திருவள்ளுவற்ற சிலை தான் இது. மற்றது சரஸ்வதி தேவின்ற சிலையை வச்சுருக்காங்க. சரஸ்வதி தேவின்ற சிலை. இந்த முருகன் கோயில் இந்த முன் வீதி தான் இது. நாங்கள் இப்போ போய் பின் வீதியை போய் பார்ப்போம். சரியா? இந்த கொரோனா வைரஸ் நேரத்தால் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், கோயிலுக்கு நிறைய பேர் கும்பிடல, கூட்டமாக. அப்போ அதனால் இந்த கோயிலுக்கு ஆக்களை வேற இல்லை. மற்றவங்களுக்கு ஒன்று காட்ட மறந்துட்டேன். இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னு சொன்னால், கோயிலில் பூசை செய்கிற நேரம் இருக்குது. சரியா?
இந்த கோயிலில் வந்து நித்திய பூஜை 8:30 நடக்கிறது. மாலை வந்து 6:30. கார்த்திகை சதுர்த்தி இங்கே இருக்குது. இது அந்த தினமும் எத்தனை மணிக்கு நடக்கிறேன்னு சொல்லி போட்டிருக்கு பூசை. இதான் இந்த கோயிலுண்ட வாசல். இந்த வைரஸ் பிரச்சனையால் வந்து பூட்டியிருக்காங்க. இந்த முருகன் கோயிலுண்ட வாசல் உள்வீதிக்குரிய வாசல்னான்னு இது முருகன் கோயில். முருக கடவுளும் மற்றது வந்து வள்ளி தெய்வானையும் சேர்ந்திருக்கிற உருவம். இது பிள்ளையாரும் வந்து முருகனும் சேர்ந்திருக்கிற சித்திரம். இது என்னன்னு சொன்னால் ஆக்கள் கோயிலுக்கு போகிறதுக்கு முதல் கால் கழுவிட்டு போகிறதுக்குரிய வக்குத்தொட்டி. சரியா? இந்த ஆலயத்தை சுற்றி இன்னொரு சிறப்பு அம்சம்னு சொன்னால் சுத்தவர வயல். அதோட ஒரு அமைதியான இடம். அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், இயற்கையால் சூழப்பட்ட ஒரு இடம் தான் இந்த கோவில். இதை பார்த்து கொண்டு போனோம்னு சொன்னால் குருவியல் சத்தம் இல்லாங்க இருக்குது. இது கோயிலுன்ற தெற்கு வீதி. தெற்கு வீதிக்குரிய வாசல் இது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பூக்கொண்டு எல்லாம் வச்சுருக்காங்க. நிறைய பூமர கண்டு எல்லாம் வச்சுக்கணும். மற்றது இந்த கோவிலில் வந்து மாடுகள் பசுக்கன்று எல்லாம் நிற்கிது நிறைய. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் பசுக்கன்று மற்ற பெரிய பசுமாடும் இருக்குது. இது என்ன சிலைன்னு சொன்னால் கோயில் காப்பாளன்னு சொல்லி அழைக்கப்படுற வெட்ட சிலை தான் இது. மயிலும் பக்கத்தில் இருக்குது பாருங்கள். முருகண்ட மயில் பக்கத்தில் இருக்க முருகண்ட வாகனம். இப்படியே பார்த்தோம்னு சொன்னால் பாருங்க, இந்த கோயிலை சுற்றி வந்து நல்ல பூக்கொண்டு எல்லாம் வச்சுருக்காங்க. வடிவான பூக்கொண்டுகள், மஞ்சள் பூக்கொண்டு. இங்கே இதெல்லாம் மஞ்சள் பூக்கொண்டு, மஞ்சள் கொடி பூக்கொண்டு நல்ல வடிவாக இருக்குது பாருங்க. இப்படியே போனோம்டா மழை குணமாக இருக்குது. அதனால வந்து இருட்டு அடிக்குது. மற்றது தான் மேற்கு வீதி. இது என்ன மரம்னு சொன்னால் நாவல் மரம். மொட்டெல்லாம் இருக்குது. இனித்தான் வந்து பூ பூத்தும் காய் காய்க்கும். காய்ச்சி பழமும் பெறும். நல்ல நாவல் பழ காலம் இனித்தான் பெறும். மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து குட்டி வைரவர் கோயில் ஒன்று இருக்குது. இதில் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் குட்டி வைரவர் கோயில் ஒன்று இருக்குது. குட்டி வைரவர் கோயில். அங்கே இப்படியே போனோம்னு சொன்னால் திரும்ப முன்வீதிக்கு போயிடுவோம். இப்போ முன்வீதிக்கு போய் கொண்டிருக்கிறேன். மற்றது இந்த இடம் எங்கே இருக்குன்னு சொல்லி தெரியும்னு சொன்னால் உங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லொக்கேஷன் கொடுத்துருப்பேன். திரும்ப நான் முன்வீதிக்கு வந்துட்டேன். நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டி அமர்த்தி விடுங்க. சரியா? பிடிக்காத பிரச்சனை டிஸ்லைக் பண்ணிவிடுங்க. மற்றவங்க ஷேர் பண்ணிடுங்க. சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ முடிக்க போகிறேன்.